ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் முட்டை குழம்பு தான் பண்ணியிருக்கோம். அது வந்து செம்ம ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு முட்டை குழம்பு தான் பண்ணியிருக்கேன்னா, சப்பாத்தி கூட டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த முட்டையெல்லாம் வேக வச்சு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பேனில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை அதில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூள் எல்லாம் தூவி மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் வந்து வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு காரம் தேவைன்னா கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா பெப்பர் தூள் எல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ என் பொண்ணுக்காக கம்மியாக தான் எல்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா தக்காளியை வந்து ஒரு 3 தக்காளி நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெங்காயத்தில் நல்லா வதக்கி அந்த நல்ல வாசனை வரும்போது நம்ம வந்து நம்ம தக்காளி அரைச்சி வச்சுக்க பேஸ்ட்டை வந்து அதில் போடலாம். போட்டதுக்கப்புறமா வந்து இதை கொஞ்சோண்டு உப்பும் போட்டு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு கை அளவுக்கு மல்லி இலை வந்து எடுத்து அரைச்சி எடுத்துக்கிறோம். உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குன்னா கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. நான் ஒரு கையளவு எடுத்து அரைச்சி அதோட கலரும் ஃப்ளேவரும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முட்டை குழம்புக்கு. அந்த அரைச்சதுக்கு அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சோண்டு கரம் மசாலா, மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம். வெந்து இந்த கொதிச்சு இந்த தண்ணியெல்லாம் போய் ஒரு கிரேவி ஃபார்மில் வரும்போது நம்ம ஏற்கனவே பொரித்து மாற்றி வச்சுருந்த அந்த முட்டையை வந்து அதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்ல செம்ம வாசனையாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். சப்பாத்திக்கு பெஸ்ட்டு, சூப்பராக இருக்கும்.